Hello friends, welcome back to our channel Krish Cookery. இன்னைக்கு நாம ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு மரவள்ளி கிழங்கும் கடலைப்பருப்பும் இருந்தா உடனடியா டக்குன்னு செஞ்சிரலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது செய்யறதுக்காக நான் இப்போ இந்த சைஸ்ல ஒரு மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கிறேன். முதல்ல இதோட தோலை நீக்கிட்டு ஒரு கேரட் துருவில வச்சு ரொம்ப சின்ன சின்னதா துருவி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா துருவி எடுத்தாச்சு. அடுத்தது இதுல 150 கிராம் கடலைப்பருப்பை 2 மணி நேரத்துக்கு தண்ணியில நல்லா ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதுல ஊற வச்ச கடலைப்பருப்பை போட்டுக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். ஒன்றும் பாதியமாக அரைச்சு எடுத்துக்கோங்க, ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஏற்கனவே நம்ம துருவி வச்சிருக்கக்கூடிய மரவள்ளி கிழங்கு கூட சேர்த்துடலாம். அது கூடவே இதுல 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா சின்ன சின்னதா நறுக்கிய கொத்தமல்லி இலையும் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாவையும் ரொம்ப சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கிறேன். இதுல காரத்துக்கு இந்த பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்கிறோம், வேற எந்த மசாலா பொருட்களுமே சேர்க்க மாட்டோம். அதனால உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை கூடுதலாவோ இல்லை குறைவாவோ சேர்த்துக்கோங்க. கடைசியா கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து கொஞ்ச நேரத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்பதான் கையில வச்சு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு. அடுத்தது இதை ஃப்ரை பண்றதுக்காக கடாயில எண்ணெய் வச்சிடலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு கையில வச்சு வடை மாதிரி தட்டிக்கோங்க. இது நார்மலா பருப்பு வடை பண்ற ப்ராசஸ் தான். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, அப்பதான் வடைக்கு உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். ஹை ஃப்ளேம்ல வச்சிருந்தீங்கன்னா உள்ள வேகாது, ஆனா வெளியில மட்டும்தான் வெந்திருக்கும். ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இதை வெளியில எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா வடையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளவுதான் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான மரவள்ளி கிழங்கு வடை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க. எப்பவுமே மரவள்ளி கிழங்குல புட்டு அந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்டுருப்போம். இனி மரவள்ளி கிழங்கு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கிரிஷ் குக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.